Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. வெண்பாவை நான் சர்ச்ல ஜெயிச்சேன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொன்னால மம்மி. ஆமா, ஆனா நான் உண்மையிலேயே ஜெயிக்கலன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை கிண்டல் பண்றாங்க மம்மி. அது எப்படி நீ ஜெயிக்கலன்னு சொல்லுவாங்க? அந்த வெண்பா தான் இப்படி பண்ணிருக்கா மம்மி. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் விட்டு கொடுத்தேன், அதனால தான் ஐஷு ஜெயிச்சான்னு சொல்லிருக்கா மம்மி. அவளை ஜெயிக்கணும்னு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நீங்க கூட நிறைய ஓப்பனிங் சொல்லி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வச்சுதான் நான் அவளை ஜெயிச்சேன்னு சொன்னேன் மம்மி. ஆனா விட்டு கொடுத்தேன்னு சொல்ற அவ. தோத்தவங்க எல்லாராலையும் தோல்வியை ஒத்துக்க முடியாது ஐஷோ. அவங்க இப்படிதான் தத்து பத்துன்னு ஏதாவது உளருவாங்க. இப்ப அவ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுட்டா. நான் இனிமே எப்படி அவங்க கிட்ட பேசுவேன்? என் கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு மம்மி. என்னால ரிலே ரேஸ்ல ஓடவே முடியாது. நான் இப்ப அவ்வளவு அப்செட்டா இருக்கேன். இரு, உன்னை இவ்வளவு காயப்படுத்திருக்கால, அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இரு கனிகா, வெண்பா எங்க? அங்க விளையாடிக்கிட்டு இருக்க ஆண்டி. என் பொண்ணு அழ வச்சுட்டு நீ அங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கியா? இப்ப அடிக்கிற அடியில உன் சந்தோஷம் மொத்தமா போயிடணும். ஏ வெண்பா, உனக்கு என்ன பெரிய செஸ் கிராண்ட் மாஸ்டர்னு நினைப்பா? உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னியாமே. இல்ல ஆண்டி, அப்படிலாம் சொல்லல. என் பொண்ணு உன்னை ஜெயிச்சாளா இல்லையா? ஆமா ஜெயிச்சா. நீ அவகிட்ட தோத்ததானே? ஆமா தோத்தேன். தோத்தா அதை ஒத்துக்க வேண்டியதானே? எதுக்கு வேணும்னு தான் விட்டு கொடுத்தேன்னு பின்னாடி போய் சொல்லிட்டு இருக்க? இப்பவே நீ கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இங்க பார், எந்த விஷயத்திலயும் நீ ஸ்பெஷல் கிடையாது. இங்க யாரை விடவோ நீ பெட்டரும் கிடையாது. அன்னைக்கு ஏதோ என் பொண்ணு கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டா, அதனால நீ செஸ்ல ஜெயிச்சிட்ட. அதனால எப்பவுமே நீ தான் ஜெயிப்பன்னு உனக்கு நினைப்பா? செஸ்ல உன்கிட்ட தோத்துட்டு வந்து என் பொண்ணு எவ்வளவு அப்செட்டா இருந்தா தெரியுமா? அன்னில இருந்து எல்லா நேரமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா. அந்த பிராக்டிஸ் தான் அவளை உன்னை வின் பண்ண வச்சிருக்கு. அப்படி போராடி ஜெயிச்சவள ரொம்ப ஈஸியா அவளுக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்லிருக்க. சாரி ஆண்டி, அது தெரியாம சொல்லிட்டேன். ஏய், உன் சாரி புரியல எனக்கு வேண்டாம். நான் சொல்றதை இப்ப நீ பண்ணணும். என் பொண்ணுகிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு. நான் விட்டு கொடுத்தேன்னு சொன்னது தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேளு. அதான் நான் சாரி கேட்டதல்ல ஆண்டி. அதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன்னாடி என் பொண்ணுகிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். வா, வந்து மன்னிப்பு கேளு. இப்போ வந்து நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? வா, வந்து சாரி கேளு. ஏய், என்னடி, நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நான் சொல்றேன், நீ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டியா? தீபிகா, மல்லிமா மல்லிமா. என்ன குழந்தை கையோங்குறீங்க? பார்த்து நடந்துக்கோங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும். ஏய், ஏன் கையவே பிடிப்பியா? நான் யார் தெரியுமா? தெரியும், போலீஸ் இன்ஸ்பெக்டர். போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா யார வேணாலும் கை வாங்கிடுவீங்களா? குழந்தைய கூட கையோங்குறீங்க. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். என் குழந்தை மேல உங்க மூச்சு காத்து பட்டுச்சு, உங்க மூச்சே நின்னுடும். நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். இந்த விஷயத்தை கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், உன் குழந்தைய நீ ஒழுக்கம் இல்லாம வளர்த்து வச்சிருக்க. அவ இங்க எல்லார்கிட்டயும் அசிங்கமா பிஹேவ் பண்றா. அதனால நான் அவளை கண்டிச்சேன். அவ ஃப்ரெண்டோட அம்மாவா, அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. நாளைக்கு ஏன் பொண்ணும் இதே மாதிரி தப்பு பண்ணிட கூடாதுல? ஏன் பொண்ணு தப்பு பண்ணாளா? வெண்பா, நீ என்ன பண்ண? இப்ப அவளை செஸ்ல ஜெயிக்க வச்சா அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல. அவ நல்லா ஓடுவாள, அதுக்கு தான் அவளை ஜெயிக்க வச்சேன். அவளோட கேம் ரொம்ப வீக்கான கேம், அவனை ஜெயிக்கவே முடியாது. வெண்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கா, அது ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக்கிட்டாங்க. வெண்பா அப்ப கூட ஐஷு ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு கவனமா இருந்திருக்கா. இதை விட ஒரு குழந்தை வர என்னங்க கவனமா இருக்க முடியும்? மல்லி, இந்த பொய்யா நடந்துக்கிறது, ஏமாத்துறது, நம்ப வச்சு கழுத்திருக்கிறது, இதெல்லாம் உன்னோட வழக்கமா இருந்துச்சு. இப்போ அது உன் குழந்தைக்கும் பழக்கிட்டியா? தப்பா புரிஞ்சுக்கிறது, அசிங்கமா பேசுறது, அருவருப்பா நடந்துக்கிறது, இதெல்லாம் உங்க குணம். நீங்க தான் உங்க குணத்தை உங்க பொண்ணுக்கு பழகிட்டு இருக்கீங்க. ஏய்,
உன் பொண்ணுதான் தோத்துட்டால, அத அவ ஒத்துக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசுறா? என் பொண்ணு தோத்துட்டா கம்பீரமா அதை ஒத்துப்பா. ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கணும்னு எங்க புள்ளைக்கு நாங்க நல்லாவே சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா உண்மை இல்லாத ஒண்ண அவளை சம்மதிக்க வைக்கவே முடியாது. நீங்க அதுக்கு முயற்சி பண்ணா தோத்துதான் போவீங்க. என்ன என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? உங்க மிரட்டல வேற எங்கயாவது வச்சுக்கோங்க, எங்க கிட்ட வேண்டாம். சின்ன குழந்தைங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. ஓவரா பேசாத. நீங்க உன் குழந்தை பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு உங்களோட பேச எந்த அவசியமும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. வெண்பா வா நம்ம போலாம். ஏய் பேசிட்டு இருக்கேன்ல, என்ன பயந்து ஓடுறியா? பயந்து ஓடல. துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கணும்னு என் புருஷன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன பார்த்து துஷ்டன்னு சொல்றியா? ஏதாவது ஒரு பிரச்சனையில நீ வசமா என்கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு இருக்கடி உனக்கு. பாக்கலாம், வாங்க போலாம். மல்லி, ஹாய் ஐஷு, என்ன உங்க டாடியோட வந்திருக்க? என்னோட பழமா? உங்களோட பழம்லாம் இல்ல, டூ தான். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே டூ தான். ஐஷுமா, என்ன வெண்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல அங்கிள், நான் அப்படிதான் பேசுவேன். ஐஷு, நீ ஊர்ல இருந்து வந்தப்போ உனக்கு ஒரே ஃப்ரெண்டு வெண்பா மட்டும் தானே இருந்தா. அவ கூட சண்டை போடலாமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. யார ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுமோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா ஜெயிக்க முடியாது ஆண்டி. இது என் மம்மி சொல்லி கொடுத்தாங்க. அதனால இனிமே நான் வெண்பாவை ஃப்ரெண்டா வச்சுக்க போறதே இல்ல. ஐஷு, வெண்பா இந்த ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ நீ என்ன பண்ண? ரொம்ப வருத்தப்பட்ட, கலந்துக்கணும்னு அழுத. உனக்கு ஃபிட்ஸே வந்துருச்சு. வெண்பாவும் நான் ஐஷுக்காக நிச்சயம் கலந்துப்பேன்னு சொன்னா. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி நல்லா தானே இருந்தீங்க. இப்ப ஏன் இப்படி திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா பேசுறீங்க? டாடா, நான் ஐஷுக்கு எதிராக பேசவே இல்லை டாடா. போய் சொல்றேன் அங்கிள். நான் உண்மையிலே செஸ்ல வின் பண்ணேன். ஆனா அவன் எனக்காக விட்டு கொடுத்தேன்னு சொன்னான். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி எனக்கு எவ்வளவு ஷேம் ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்காக தான் நான் சாரி சொல்லிட்டேனே ஐஷு. உன் சாரி எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தானே சாரிலாம் சொல்லிக்கணும். நீ பண்ணதெல்லாம் ஓகே. பதிலுக்கு நானும் அவனுக்கு பெருசா ஒன்று பண்ணுவேன். ஏ ஐஷு, நீயா இப்படி பேசுற? பேசுவேன் ஆண்டி. இனிமே நான் இப்படி தான் பேசுவேன். இப்ப கூட நான் வெண்பா கிட்ட ஒன்றும் பேச வரல, சேலஞ்ச் பண்ண தான் வந்திருக்கேன். வெண்பா, நம்ம கலந்துக்கிற ரிலே ரேஸ்ல உன்னை விட 5 செகண்ட் ஆகுது நான் உன்னை பீட் பண்ணுவேன். இது சேலஞ்ச். ஐஷு, நீங்க ரெண்டு பேருமே ஒரே டீம். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடக்கூடாது. ஒரே டீம்ல இருக்கிறவங்க போட்டி போட்டா ஜெயிக்க முடியாது. நீங்க மத்த டீமோட தான் போட்டி போடணும். அது அவசியம் இல்லை அங்கிள். எனக்கும் வெண்பாக்கும் தான் போட்டி. நான் வெண்பாவை விட 5 செகண்ட்ஸ் முன்னாடியே கோலை ரீச் பண்ணுவேன். இது சேலஞ்ச். மலிமா, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். ஐஷுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஐஷு, உன் சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் நீ எப்பவுமே ஜெயிச்சது இல்ல. இப்பயும் உன்னால் ஜெயிக்க முடியாது. நீ ஓடுறதோட 5 செகண்ட் நான் முன்னாடியே வருவேண்டி. இது சேலஞ்ச். சேலஞ்ச். Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.